என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. வாங்க சிஸ்டர், உள்ளார போலாம். என்னோட பேர் சீதா, நீங்க சீதானே கூப்பிடலாம். ஓகே சீதா. அப்பா உள்ளார இருக்காரு, நீங்க உள்ளார போங்க, நான் வந்துடுறேன். ஓகே. இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா எங்க இருந்தா தெரியல. என்ன மேம் காலையிலேயே பலமான யோசனை பண்ணிட்டு இருக்க போல? அது ஒண்ணும் இல்ல, அப்பா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காங்க, அதுதான். என்னது ஒரு பொண்ணையா? ரொம்ப கற்பனை பண்ணாதடா, அது நம்ம அப்பா, ஞாபகம் வச்சுக்கோடா. உனக்கு என்ன மாப்பிளையா கூட்டிட்டு வந்தாங்க இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்க? டேய், எப்ப சாம கழிச்சிட்டு எனக்கு வேற ஒரு பையனோட கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு பாக்குறப்பல நீ அப்பா பண்ணனா நான் பண்ணிடுற விட எதுக்கு கவலை உனக்கு? கொன்றுவே, ஞாபகம் வச்சுக்கோ. என்ன உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு திமிராடா? அதுலதான் வருத்தமா இருக்கே, என்ன பண்றது? உனக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? ஏண்டா, என்னாச்சு தெரிஞ்சுக்கலாம், சொல்லு. அது ஒண்ணும் இல்லடி, நேத்து நான் பாட்டுக்கு அவகிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டேன்டி. ஐ லவ் யூ தானே சொன்ன, வேற எதுவும் சொல்லல. அப்புறம் என்ன? அதுதாண்டி பெரிய பிரச்சனை. அவ கீழே விழுகு, நானும் கீழே விழுகு. சொல்லாத, கீழே விழுந்துட்டீங்கன்னு சொல்லு. நான் விழுகு நீ விழுகுன்னு ஒரே இதுல முடிச்சிடணும். அவளுக்கு கால் சுலுக்கிருச்சுன்னு தூக்குனா அவ என் கண்ணை பார்த்து சூர்யா சூர்யான்னு சொல்ல நான் பயந்துட்டு எங்கடா கண்டுபிடிச்சிருவாளோன்னு சொல்லி. அப்புறம் என்ன கண்டுபிடிச்சிட்டாளா? அதுதான்ப்பா இல்ல, என்ன ஒரு ஆர்வம், என்ன மாட்டி வர்றது ஆர்வம் போல உனக்கு. ஆமாண்டா. நல்ல வேலை அவ கண்டுபிடிக்கல, நான் டக்குன்னு அவளை பெட்ல படுக்க வச்சிட்டேன். ஓஹோ, இதெல்லாம் வேற நடந்திருக்கோ? உன்கிட்ட வந்து சொன்னாலே என்ன சொல்லணும்? ஐ லவ் யூ சொல்லி அப்புறம் எப்ப உன்கிட்ட பேசுவான்? அதெல்லாம் உன்னோட ஃப்ரெண்டோட திறமைமா. மண்ணாங்கட்டி திறமை, வா உள்ளார போலாம். உன்னோட திறமைய நீயே வச்சுக்கோ, உள்ளார வா. அம்மா என்னடி யோசிச்சுட்டு இருந்த, அதை சொல்லி தொலைடி. அதுவா, அவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்துச்சு, அதுதான் எங்க ஏதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பா கிட்ட கேக்கலையா? நான் கேட்டேன், அப்பா எதுவுமே சொல்லல. வருவாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்றது? உனக்கே உங்களை பார்த்த மாதிரி தோணுது? அதுதான்டா தெரியல, எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுது. அப்பா கிட்ட வேற எதுவுமே நீ கேக்கல? கேட்டேன், அப்பா காலையில பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்றது? சரி ஓகேவா, உள்ளார போய் தெரிஞ்சுக்கலாம். அப்பா கூட வேற எங்கேயாவது பாத்துருப்ப, அதனால உனக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னு தான் நினைக்கிறவா. உள்ளார போலாம். ஆமா, எங்க அஞ்சலி? அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா. இப்பதான் காலையில மணி 7. இதுல அவ முடிக்கவா போறா? எதுக்கு இப்ப வாட்டர் கேனோட வந்திருக்கா? எதுக்குடா வாட்டர் கேன்? அதுவா, என் ஃப்ரெண்டு கூட விளையாடு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு இப்போ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இப்பதான் வந்திருக்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆனா நல்லா இருக்குமே. வேணாண்டா ப்ளீஸ் டா, கஷ்டப்பட்டு சாரி கட்டனேன்டா. உனக்கு இல்லனாலும் சாரி நல்லாவே கட்ட தெரியுமே. ஊத்துறேன்னா அடிச்சிடுவேன் உண்மையாலுமே. இந்த ஃப்ரெண்ட் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு உனக்கு தெரியும். அப்புறம் நீ சொல்ல மட்டும் கேட்பேனா நானு? அப்புறம் அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன்டா. என்ன சின்ன வயசுல சூர்யா பண்ண மாதிரி எப்பவும் பண்ணுவான்னு சொல்லுவியா? டேய் சூர்யா ப்ளீஸ் டா, விட்டுடா. இப்படி நீ பண்ணினா மாட்டிக்குவேடா. பரவாயில்ல, மாட்டிக்கிறேன். ஃப்ரெண்டு கூட விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சுல. சூர்யா ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காகடா. உனக்காக தான் விளையாடவே போறேன். இந்த தேவையில்லாத வேலை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிராதடா. எனக்கு தெரியாதுப்பா, நான் பண்ணியே ஆகுவேன். உன் மேல தண்ணி ஊத்துனாதான் எனக்கு ஒரு குளிர்ச்சியா இருக்கும். உனக்கு குளிர்ச்சியா இருக்கணும், உன் மேல ஊத்திக்கூடா. நீ எத்தனை டைம் என் மேல ஊத்தி இருக்க? கரெக்டா நான் காலேஜ் கிளம்பி போகும்போது நீ ஊத்தி இருக்கல. அதெல்லாம் தெரியாம சும்மா ஊத்திட்டேன்டா. விட்றா ப்ளீஸ் டா. கஷ்டப்பட்டு காலையில எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்திருக்கேன்டா, ப்ளீஸ் டா. ஐ டோன்ட் நோப்பா, நீ ஊத்தும் போது இனிச்சுச்சா நான் ஊத்தியே ஆகுவேன். இப்படி வலிய வேற மறைச்சு நின்னுட்டு நான் இப்ப எப்படி ஓடுவேன்? நீ ஓடக்கூடாதுன்னு சொல்லி தானே வலிய மறைச்சு நிக்கிறேன். ப்ளீஸ் சூர்யா, தயவு செஞ்சு விட்டுடா. என்னால முடியாதுப்பா, நீ பண்ணதுக்கு நான் படி வாங்கியே தீரணும். அது இப்ப வாடா பண்ணுவேன், ஏன்டா இப்படி பண்ற? ஹலோ நான் காலேஜுக்கு போகும்போது ஊத்துனேன், கிளாஸ் எடுக்க போகலாம்னு நினைக்கும் போது ஊத்துனேன். நல்லா அழகா அப்பதான் கிளம்பி இருப்பேன். கரெக்டா என் வேலைக்கு உழ வைக்கிற மாதிரி நீ ஊத்துனல. இன்னும் என் 2-3 வேலை மிஸ் ஆயிருச்சு. டே சாரிடா. நீ சாரி கேட்டாலும் சரி, சாரி கேட்கலனாலும் சரி, நான் ஊத்தியே ஆகுவேன். ஷாலு, எருமை. ஐயோ சாரிங்க, தெரியாம ஊத்திருச்சு. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும்ங்க. ஷாலு, அப்பா கூப்பிடுறாங்க. உள்ளார போய் ஃப்ரெஷ் அப் ஆயிக்கோங்க. சரி ஷாலு, கபோர்ட்ல என் ட்ரெஸ் இருக்கு, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இருக்கு ஷாலு. ஓகே ஓகே. ஏய் யாருடி அவங்க? உனக்கு அக்காவா? ஃபேஸ கட்டாமலே ஓடிட்டாங்க. வந்தவங்க மேல தண்ணியை ஊத்திட்டு ஃபேஸ கட்டாம ஓடுனாங்களா? அது ஏன் தப்பில்ல, அவங்க குறுக்கால வந்துட்டாங்க. நான் போய் சாரியை மாத்திட்டு வரேன், போ. போ. அடுத்த டைம் நீ ஆபீஸ் கிளம்பி நிப்பல, அப்ப ஊத்துற. நீயும் காலேஜ் கிளம்பி நிப்பல, அப்ப நான் ஊத்துறேன்டா. அத பாத்துக்கலாம். சரிடா, கஷ்டப்பட்டு ஃப்ரெஷ் அப் ஆன எல்லாம் உன்னால. ரொம்ப பண்ணாதடி, போடி. ஓகே, உள்ளார வந்து உட்கார், நான் வரேன். அப்பா கிட்ட பேசிட்டே நான் வந்துறேன். சரி. அப்பா எப்படி இருக்கீங்க? நான் நல்லாதான்டா இருக்கேன். உன் ஃப்ரெண்டுக்கு தான் வர அப்பப்போ பைத்தியம் பிடிச்சிருது. ஏன்பா? சும்மா மூச்சு திணறல் வந்துச்சு, அதுக்கு என்னப்பா பயப்படுறா? அப்பா என்னச்சு, ஹாஸ்பிட்டல் போல வாங்கப்பா. ஹாஸ்பிட்டல் ஏதாவது போட்டீங்களாப்பா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, லைட்டா மூச்சு திணறல் அவ்வளவுதான். நைட்டு வாக்கிங் போனா அவ்வளவுதான். இல்ல உங்களுக்கு ஒண்ணும் இல்ல தானே, வாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். எதுக்கோ போய் செக்அப் பண்ணிட்டு வரலாம், வாங்கப்பா. என்னடா ஷாலு பயப்படுறா? அவளுக்கு ஒரு தைரியம் சொல்லுனா நீயே சோகமாயிட்ட. அப்ப உங்களுக்கு ஒண்ணும் இல்ல தானே, வாங்க ஹாஸ்பிட்டல் போனா. ஏன்பா இப்படி பண்றீங்க?
மாத்திரை எல்லாம் கரெக்டா எடுக்கிறீங்களா இல்லையாப்பா? ஐயோ அதெல்லாம் கரெக்டா தான் எடுத்துட்டு இருக்கேன். நேத்து லைட்டா மூச்சு திணறல் அவ்வளவுதான். கொஞ்சம் மாத்திரை போடல மறந்துட்டேன் அவ்வளவுதான். என்னப்பா இப்படி பண்றீங்க? டைமுக்கு மாத்திரை போட வேணாமா? பால் எடுத்து கொடுத்தாலா இல்லையா? அவ என்னதான் பண்ணிட்டு இருக்கா? எடுத்துட்டு வந்து மாத்திரை தண்ணியெல்லாம் வச்சுட்டு தான் போனா. அடுப்புல பால் வச்சிருக்கேன்னு சொல்லி ஆஃப் பண்ணா அதுக்குள்ள நான் மறந்து தூங்கிட்டேன். என்னப்பா இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? நீ ஷாலுவே மிஞ்சிருவடா. நான் பயப்படுற. அப்பா இப்படி எல்லாம் பண்ணாதீங்கப்பா. கரெக்டா டேப்லெட் போட்டா தானே உடம்பு நல்லா இருக்கும். எதுக்கும் ஒரு டைம் ஹாஸ்பிடல் போயிட்டு வரலாம், வரீங்களாப்பா? ஐயோ விடுடா, ஒண்ணும் இல்ல. இது நைட்டு நடந்த உடனே சரியா போயிருச்சு. இப்ப காலையில டேப்லெட் போட்டேன், நல்லாதான் இருக்கு இப்போ. என்னப்பா நீங்க போங்கப்பா. உங்களை விட்டா எங்களுக்கு எல்லாம் யாருப்பா இருக்கா? ஏன்பா இப்படி பண்றீங்க? இப்ப அந்த பையன் என் மேல இவ்ளோ பாசமா? நீயும் அப்படியே சூர்யா மாதிரியே பண்றடா. எனக்கு ஒன்றுனா ஏதாவது துடிச்சு போயிருவான். 2 பேரும் ஒரே மாதிரி தாண்டா இருக்கீங்க. நீங்க அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தாண்டா, ஒன்னும் இல்ல. சரிப்பா கரெக்டா டேப்லெட் எல்லாம் எடுங்க. சரிப்பா கொஞ்சம் சீரி மூஞ்சி சோகமா வச்சிருக்காத. போங்கப்பா. எனக்கு ஒரு நிமிஷத்துல எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? ஐயே நீ ஷாலுவை விட பெருசா இருப்ப போல. ஷாலுதான் பயப்பட்டான்னு உன்ட்ட சொன்னா நீ அதுக்கு மேல சொன்னது மட்டும் நீங்க செய்யுங்கப்பா. டேப்லெட்லாம் கரெக்டா எடுத்துக்கோங்க. சரிப்பா நீ சரிப்பா. இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதீங்கப்பா. நான் ஷாலு கிட்ட சொல்லிட்டு போறேன். டேப்லெட் சாப்பிடுற வரைக்கும் அவ கூட தானே இருக்கணும். அவ எங்க போறா? பால் எனக்காக வச்சிருந்தா அது ஆஃப் பண்ண போனாடா, அவ்வளவுதான். அந்த பால் பொங்குனா பொங்கிட்டு போகுது. இப்ப அதுக்கு என்ன? டேப்லெட் சாப்பிட்டாங்களா இல்லையா பாக்குறது. அவளையே மிஞ்சிருவடா. என்ன போராட்டம் இங்க போயிட்டு இருக்கு? என்ன சொல்லு பண்ணி வச்சிருக்கா? அப்பாவுக்கு நேத்து மூச்சு திணறல் இருந்துச்சா? என்கிட்ட சொல்லவே இல்ல. சொல்லணும்னு நினைச்சா மறந்துட்டேன். அப்பா நேத்து டேப்லெட் சாப்பிடல. அது வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அந்த பால் தான் உனக்கு ரொம்ப முக்கியமா? பால் பொங்கிரும்னு போயிட்டு வந்தேன்டா. பால் பொங்கனா என்ன தொடச்சுக்க மாட்டியா? தொடக்கிறதெல்லாம் பெருசு இல்ல. கேஸ் லீக் ஆச்சு போய் அதுக்கப்புறம் எங்களை பார்க்க மாட்டேன். நீ ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் கடைசியில நீ எங்களுக்கு பால் ஊத்த வேண்டியதா இருக்கும். அப்புறம் பால் ஆஃப் பண்ணி வச்சுட்டு மாத்திரையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ போயிருக்கணும். சாமி விடுங்கப்பா. பாலை விட நீ மோசமா இருக்கீங்க. சார் நீங்க இல்லாத போது அப்பாவை நல்லாவே நாங்க பாத்துருக்கோம். நீங்க அமைதியா இருங்க. ரொம்ப பண்ணாதீங்க சரியா? நான் இல்லாத போது நீ இப்படிதான் பண்ணிருக்க. போய் சொல்ற. நீ இல்லாத போதா? இதுக்கு முன்னாடி நான் இல்ல. இதுக்கு முன்னாடி நான் யாருன்னே தெரியாதுல. அப்ப சொல்லிருக்கேன்பா. ஓ அப்பா ஏப்பா. சரிப்பா. சண்டேல வாய் நீளுதே. நம்ம போய் அமைதியா உட்காந்துக்குவோம். ஆமாண்டா. எங்க அந்த பொண்ணு? உள்ளார ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இருக்காங்கப்பா. அவ மேல யாரோ தண்ணி ஊத்திட்டாங்க. வெளியில நிக்கிறாங்க. என் மேல தண்ணி ஊத்திட்டாங்கன்னு சொன்னா. நீ வேற ஏதோ சரிதானே கட்டியிருந்த? ஏன் மேலே ஏதோ ஒரு கிறுக்க தண்ணி ஊத்திட்டு போயிட்டான்ப்பா. அவனை கூப்பிடு. பொண்ணுங்க ரோட்ல நின்று பேசக்கூடாது. டேய் சூர்யா இதெல்லாம் தேவையாடா உனக்கு? அப்பா அவ போய் சொல்ற. நான் தான் சும்மா விளையாட்டுக்கு அவ மேல ஊத்துன. அப்புறம் அவங்க வந்துட்டாங்கப்பா. தெரியாம ஊத்திட்டேன்பா. ஓ நீ தானடா? ஏமா இவனை பார்த்து போய் அவன்ங்கிற? அது கொஞ்சம் அவனை திட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்டப்பா. நீங்க திட்டிட்டீங்களா? அது போதும். என்ன பார்த்தா ரோட்ல போறவ மாதிரியாடி இருக்கு உனக்கு? ஆமாண்டா சூர்யா. மவளே எங்கேயாவது நீ சூர்யான்னு மென்ஷன் பண்ண அவ்வளவுதான். நீ வர வர சூர்யா சூர்யான்னு எல்லாத்தையும் மாட்டி கொடுத்துருவ போல. ஓகே ஓகே நான் பொறுமையா தான் கூப்பிடுவேன். எதுக்கு மேல கூப்பிட மாட்டேன். கூப்பிட்டு பாரு அப்புறம் இருக்கு. ஆமாண்டா இந்த சாரி எப்படி சூப்பரா? இது வந்த உடனே பார்த்துட்டே சூப்பர். வந்த உடனே பார்த்து உன் மனசுக்குள்ளேயே வச்சிரறா. இப்பதானே நீ சொன்ன நான் ரோட்ல போறவேன்னு. ரோட்ல போறவ உன்னோட சாரி நல்லா இருக்குன்னு சொன்னா கோவம் வருமா வராதா உனக்கு? ரொம்ப பண்ணாத சரியா? என் ஃப்ரெண்ட் எந்த சாரி கட்டினாலும் சூப்பர் தான். இதுல சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்ல. அப்படியே மலிப்பியறா. அப்பா அப்பாவா யாரா அது? அப்பா யாரு? அந்த பொண்ணுதாமா கூப்பிடுறா. அப்பாவை எங்க விட்டு தர மாட்ட போல. ஆமா எனக்கும் சரியாவுக்கு மட்டும் தான் நீங்க அப்பா. இப்ப இந்த தம்பி அஜய் கூப்பிடுறான். வாய் இருக்கு பத்தியா? அது கோளார் வாய். வாயை மூடிட்டு இருந்துரு. அப்பா அதெல்லாம் விடுங்க. அவங்க கூப்பிடுறாங்க பாருங்க. அப்பா எங்க இருக்கீங்க? பின்னாடி தாண்டா இருக்கே வா. அங்கேயே அப்பா. அட வாமா. சரிப்பா. அப்பா இப்ப வரைக்கும் நீங்க யாருன்னே சொல்லலப்பா. சாரிங்க தெரியாம தண்ணி ஊத்திட்டேன். ஐயோ பரவாயில்ல. தெரியாம தானே ஊத்துனீங்க. பரவாயில்ல. அவங்களோட ஹேர் பத்தியடா எவ்வளவு பெருசு இருக்குன்னு. இதுல எல்லாம் முன்னாடி கண் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பொண்ணுங்களுக்கு வீக்னஸே இந்த ஹேர் தான்ப்பா. இப்போ அதெல்லாம் தெரியாது. அப்படி இல்ல அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கலாம். அதான் உங்களோட ஹேர் ஸ்டைலும் சூப்பரா இருக்கலாம். அதான். அப்பா இப்ப சொல்லுங்க அவங்க யாரு? என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு. வேலைக்காக ஏதாவது இங்க வந்திருக்காங்களா? இல்லடா நான் ஒரு ஆசிரமத்துல தான் இருந்தேன். ஆசிரமத்துல இருந்தீங்களா? ஐயோ சாரி தெரியாம கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன்க்கா. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். போதும்க்கா. இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம். தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறீங்கல்ல அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும். வேண்டாம். வீட்டுக்குன்னு வந்துட்டீங்க. யாரா இருந்தா என்ன நல்லவங்களா இருந்தா போதாதாக்கா? அது என்னமோ உண்மைதான். என் ஃப்ரெண்டு சொல்றது உண்மை. ஓ வீட்டுக்கு யார் வந்தாலும் நம்பி விட்டுருவீங்க. அப்பா கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்பா கூட்டிட்டு வந்தவங்க நல்லவங்க தானே இருப்பாங்க. அப்போ அப்பா சொல்றதா கேப்பீங்கன்னு சொல்லுங்க. அது என்னமோ உண்மைதான். அப்பா சொல்றதா கேக்குறது. டேய் அஜய் இரு. நான் சொல்லிட்டு வர மாட்டியாடா? நீ பாட்டுக்கு வந்துட்டாடா உன்னோட பொண்டாட்டி. கேளு என்னன்னு. ஏண்டி என்னாச்சு? நீ பாட்டுக்கு வந்துட்ட. நான் எங்க ஏதுன்னு தேடிட்டு இருக்கேன். இருந்தா ஷாலு வீட்டுல இருப்பேன். இல்லாட்டினா கையில் வீட்டுல இருப்பேன். அவ்வளவுதானே. அம்மா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பயம் தான். எங்கேயோ போயிட்டியோன்னு என்ன விட்டுட்டு. என்ன உங்களை விட்டுட்டு போவாருன்னு அப்படி ஏதாவது நினைச்சீங்களா? ஹாய் அப்படியெல்லாம் இல்ல. சும்மா. என்னோட பேர் அஞ்சலிங்க. என்ன வந்த உடனே நான் யாரு என்னன்னு கேட்காம நீங்க பாட்டுக்கு பேசுறீங்க? அண்ணி வீட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா அண்ணியோட சொந்தக்காரங்களா தான் இருப்பீங்க. அதனாலதான். அதுக்குன்னு யாருன்னு தெரியாமலே பேசிடுவீங்களா? இதுல என்ன இருக்கு?
உங்களுக்கு நல்லவங்களா இருந்தா பேசலாம். அப்பா உங்க பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் பண்ணீங்க? அண்ணின்னு கூப்பிடுறாங்க. எங்க கல்யாணம் ஆனா மட்டும்தான் அண்ணின்னு கூப்பிடணுமா? அது ஒண்ணும் இல்லக்கா, அவ வாய் கொஞ்சம் அப்படிதான், அதனால நீங்க கண்டுக்காதீங்க. சீதானே கூப்பிடலாம். எதுக்கு அக்கா? உங்களை பார்த்த உடனே அக்கான்னு கூப்பிடணும்னு தோணுச்சு, அதனாலதான். ஓ அப்படியா, ஓகே ஷாலு. உங்க பேர் சீதாவா? சூப்பரா இருக்குங்க. தேங்க்யூ. இல்ல எனக்கு கல்யாணம் ஆகல, அவ அண்ணின்னு கூப்பிடுறதுக்கு காரணம் உங்க அண்ணனை நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால அண்ணின்னு கூப்பிடுறா. ஓ அப்படியா, ஓகே. இப்பவே அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டு பழகிக்கிறா போல. ஏங்க நீங்க சிரிக்க மாட்டீங்களா? இல்ல இப்பதானே பழகி இருக்கேன், அதனாலதான். ஓகே. ஆமா அஜய் அவங்க சொன்னீங்களா? அவங்க உங்க தம்பி அஞ்சலி. சொல்லுடா அஜய், நீ என் தம்பியான்னு கேக்குறாங்களா? சொல்லு. இங்க தம்பி லிஸ்டுக்கெல்லாம் போக வேண்டாம். ஓ அப்ப அண்ணன் இப்படி ஏதாவதா? அந்த உறவை தவிர வேற எதுவும் உங்களுக்கு தெரியாதா? ஓ சித்தப்பா மாமா அப்படியா? ஐயோ நானே சொல்லிடுறேங்க, அவ என்னோட வைஃப். ஓ அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? ஆமாங்க. அப்ப சூர்யா உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? ஓ அப்ப அஞ்சலி தான் உன்னோட வைஃபா? சூர்யா ஓகே. ஓ அப்ப அஞ்சலி உங்களோட வைஃபா? ஆமாங்க. என்ன மேரேஜ்க்கு அப்புறம் ஆஃப் சாரி எல்லாம் கட்டியிருக்கீங்க? எனக்கு ஆஃப் சாரி ரொம்ப பிடிக்கும், அதனால ஆஃப் சாரி கட்டியிருக்கேன். ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, அவளுக்கு சாரி கட்ட தெரியாது, அதனால ஆஃப் சாரி கட்டியிருக்கா. அண்ணி டேமேஜ் பண்ணாதீங்க அண்ணி, அவங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்காதீங்க. எனக்கு ஆஃப் சாரி கட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான். ஓ ஓகேங்க. எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஆஃப் சாரி கட்டக்கூடாதா? ஆறால மனுஷா ஹஸ்பண்டே விட்டுருக்கீங்க, அப்புறம் என்ன? எனக்கு ப்ராப்ளம் இல்ல, சும்மா கேட்டேன். உங்களோட சாம் எங்க இருக்கான்? எங்கேயாவது வீட்ல இருக்க போறா, அவ்வளவுதான். அம்மா அஞ்சலி நீங்க எங்க இருக்கீங்க? அஜய் கூட தனியா இருக்கீங்களா? இல்ல தனியா தான் இருக்கேன், ஒரு சின்ன ப்ராப்ளம் அம்மா அப்பா வீட்ல, அதனால. ஓ அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்களா? ரொம்ப தூரம் அம்மா அப்பா வீடு? ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப தூரம் இல்ல, என் வீட்டை தாண்டி அம்மா அப்பா வீடு, அவ்வளவுதான். ஓ பக்கத்துலயே தானா? ஓகே. உங்களுக்கு ஒரே அண்ணன் தானா? ஏன் எல்லாரும் தள்ளி வந்துட்டீங்க? எங்க கிணத்து மேல உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு பயமா? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன். புதுசு நீங்க, அதனாலதான் உங்களுக்கு தெரியல. ஓ சாம் வர போறாங்களா? இங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன். அஞ்சலி நான் கேட்டேன், உங்களுக்கு கூட பிறந்த ஒரே ஒரு அண்ணனா? கூட பிறந்தது ஒரே ஒரு அண்ணனா? ஓகேங்க. ஏ அஞ்சலி அஜயும் சாமிய பாத்தியா? அக்கா இல்லையேக்கா, நான் பாக்கலையேக்கா. சலோ யாருங்க? அப்பாவோட சொந்தக்காரங்க தான்க்கா. அப்படியே ஹாய்ங்க. ஹாய். இது யாரு? அஞ்சலியோட அக்காக்கா. அக்காவா? இப்பதான் ஒரே ஒரு அண்ணன் சொன்னாங்க. இப்பயும் அதேதான் சொல்லுவேன், ஒரே ஒரு அண்ணன் ஒரே ஒரு அக்கா, அவ்வளவுதான். ஓ நீங்க அந்த இதுல சொன்னீங்களா? ஓகே ஓகே. என் கூட பிறந்தது எத்தனை பேரு நீங்க கேட்டீங்களா? சாரி. பரவாயில்ல இருக்கட்டும். யாரும் உனக்கு தெரியுமா அஜு சாமு? இல்லக்கா நான் காலையில இருந்து சாம பார்க்கவே இல்ல. உன்ன பார்க்காம அவன் எப்படி இருக்கா? ஏன்க்கா இப்படி பண்றீங்க? இல்ல காலையில இருந்து அஜுவும் சாமியும் காணவே காணனாலும் தேடிட்டேன், போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அதான். எங்கயாவது ஊர் சுத்த போயிருப்பாங்கக்கா. ஐ கையில் என்ன இங்க வந்து நின்னுட்டு இருக்க? அப்பா உங்களுக்கு இப்போ ஓகே தானப்பா? தம்பி அதெல்லாம் நேத்தே சரியா போயிருச்சு. இல்ல ஷாலுவை சொல்லணும், ஷாலு டேப்லெட் ஒழுங்கா கொடுத்துட்டா இவ்வளவு தூரம் வந்திருக்குமா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பார்த்தா இழிச்ச வாய் மாதிரி தெரியுதாடா? அப்பா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ரைட்டா மூச்சு திணறல் வந்துருச்சு, அவ்வளவுதான். உங்களுக்கு ஒண்ணும் இல்ல தானப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இவங்க அதை பெருசா தான் எடுப்பாங்க, நீ அதெல்லாம் கண்டுக்காத. சரிப்பா. டேய் ஏன்டா எருமை மாடு மாதிரி முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? தள்ளிதான் உட்காரே. பெருங்கால புருஷனுக்கு மரியாதை கொடுக்கறியா? உன் மடியிலேயே உட்காந்து கீழே தானே உட்காந்துட்டு இருக்கேன், அப்புறம் என்ன? நானே எவ்வளவு தூரம் நடந்து போயிட்டு வந்தேன், எனக்கு கால்லாம் வலிக்குது, கொஞ்ச நேரம் அமைதியாரு. இங்க ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தியா சாம்? கிட்ட சொல்லாமலே போயிருக்க. ஆபீஸ்க்கு போலான்னு கிளம்பல, போயிட்டு நல்லா டீ குடிச்சிட்டு வந்திருக்கேன். அஜய் இப்ப நீங்களும் சாம் கூட டீ குடிக்க தான் போயிருக்கீங்க? ஆமா, புதுசா ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு டீ ஷாப் போட்டிருக்காங்க புதுசா, அதான் அங்க போய் குடிச்சிட்டு வரலாம்னு ட்ரை பண்ணோம். நடந்தே போயிருக்கீங்க? ஆமா, சாம் 2 கிலோமீட்டர் சொல்லிட்டு 3 கிலோமீட்டர் நடக்க வச்சிட்டான். என்னமாமா நீங்க மட்டும் நடந்த மாதிரி நானும் தான் நடந்தேன். அவ்வளவுதானே, இன்னும் யாராச்சும் வர வேண்டியது இருக்கா? இந்த குடும்பத்துல இவ்வளவு பேர் தான், எப்போதுமே நான் ஹாப்பியா இருப்போம், எல்லாம் ஒன்னா தான் இருப்போம். வந்ததுல இருந்து நான் யாருன்னு கூட இவங்க 2 பேரும் கேட்கல. அவங்க கொஞ்சம் அரமெண்டல் தான்க்கா. எப்படியும் நீங்க சொந்தக்காரங்களா தான் இருப்பீங்கன்னு தெரியும், அதனால எதுக்கு கேட்டுட்டு? அதுதான் எங்க மாமா சொல்ற மாதிரி அதான உண்மை. ஓ பொண்ணுங்க மூஞ்ச கூட பார்க்க மாட்டீங்கன்னு நிரூபிக்கிறீங்க. அப்படியெல்லாம் எப்படி ஷாலுவோட ஃப்ரெண்டா இருப்பீங்க, இல்ல அப்பாவோட சொந்தக்காரங்களா யாராவது இருப்பீங்க, அதனாலதான். அண்ணா நீங்க யாரு? இவங்களோட ஹஸ்பண்ட் அர்ஜுன். ஆமா என்னோட ஹஸ்பண்ட் அர்ஜுனுங்க. ஓ உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சுங்க. எத்தனை பேர் இருக்கீங்க ஒரு குடும்பத்துல? எல்லாரும் க்ளோஸ் தான், ரொம்ப ரொம்ப க்ளோஸ். சரி ஓகேங்க. வெயில்ல உட்காந்து செம்ம வெயில் அடிக்குது, உள்ளார போலாம் வாங்க. எதுக்கு வெளியிலேயே உட்காந்து பேசிட்டு இருக்கோம்? இந்த ஃபேமிலி வெயில்ல உட்காந்து பேசினா வெயிலுன்னா பாக்காதீங்க, நாங்க பாட்டுக்கு பேசிட்டே இருப்போம். ஓ ஓகே. கையல் நீங்க தனியா இருக்கீங்களா இல்ல? நாங்க 2 பேர் தனியா தான் இருக்கோம். ஓ அண்ணாவோட அம்மா அப்பா வீட்ல இருக்கீங்களா? அம்மா அப்பா வீட்ல இல்ல, தனியா இருக்கும். ஓ 2 பேர் மட்டும் தனியா இருக்கீங்களா? ஏதாவது ப்ராப்ளமா? அப்படியெல்லாம் இல்ல, அர்ஜுனுக்கு நான் தான் அம்மா அப்பா எல்லாமே. ஓ சாரிங்க. இதனால என்ன இருக்கு, நீங்க கேட்டீங்க நாங்க பதில் சொன்னோம், அவ்வளவுதானே. இல்ல என்னதான் இருந்தாலும் வருத்தமா இருக்கும்ல, அதனாலதான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க தாராளமா கேட்கலாம். ஓகே நான் உங்களை அண்ணானு கூப்பிடலாம் தானே? கூப்பிட்டாச்சு, இதுக்கு மேல கூப்பிடுங்க, இதுல என்ன இருக்கு? சாமெல்லாம் என்னன்னு கூப்பிடுறது? ஐயோ நீங்க என்ன சாமே கூப்பிடலாம். நீங்க அவன தம்பினே கூப்பிடுங்களே. ஏண்டி நீ தம்பின்னு கூப்பிட்டாலும் சாமன் தான் கூப்பிட போறாங்க, என்ன தம்பினா கூப்பிட போறாங்க?
ஓகே ஓகே, நான் சாம் தம்பினே கூப்பிடுறேன், விட்டுருங்க. அப்பா இவ்வளவு பெரிய குடும்பத்தை பார்க்கும் போதே அவ்வளவு சூப்பரா இருக்கு. அப்பா உங்களுக்கு ஷாலு லவ் பண்றாங்களே, உங்களுக்கு கோவம் வரலையா? உன்னோட விருப்பம் தான் என் விருப்பம், இதுல என்ன கோவம் வரதுக்கு இருக்கு? ஷாலு உங்களுக்கு ஒரு நல்ல அப்பா நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு. அது என்னமோ உண்மைதான். எங்களோட ஃபேமிலியே பெரிய ஃபேமிலி, சூப்பரான ஃபேமிலி. இங்கக்குள்ள இருக்க ஏஜ்ல தான் இருப்போம். யாரு கூட பெருசு இல்ல, அப்பாவை தவிர யாரு கூட பெருசு இல்ல. அப்ப கையல் அஞ்சலி சாமோட அம்மாப்பா அவங்க இப்போதைக்கு அஞ்சலி கூடயும் கையல் அக்கா கூடயும் பேசுறதுல சாம் கூட மட்டும் பேசுறாங்க. என்னாச்சு? அது கொஞ்சம் பெரிய பிரச்சனை, அப்புறமா சொல்றேனே. ஓகேங்க. என்னங்க சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க? இல்ல என்னோட ஃபேஸே இப்படிதான். ஏஸ் அப்படி இருந்தாலும் உங்க ஃபேஸ்ல சிரிப்பே வர மாட்டேங்குதே ஸ்டார்டிங்ல இருந்து. எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க, வாழ்க்கை சந்தோஷமா போகும். ஃபர்ஸ்ட் பாக்குறல அதான் ஒரு மாதிரி இருக்கு. பரவாயில்ல, போக போக எங்க கூட நீங்களும் கலந்துக்குவீங்க. அது என்னமோ உண்மைதான் நீ. ஆனா ரொம்ப அழகா பேசுறீங்க. யார்ட்டையும் ரொம்ப மிரட்டாம அழகா பேசுறீங்க. நீங்களே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆன மிரட்டுறதுக்கு. இருந்தாலும் யாரு புதுசா வந்தா கூட இப்படின்னு நார்மலா பேசுது அப்படின்னு தப்பா நினைப்பாங்கல்ல. உங்களோட கேரக்டர் சூப்பர், அதனால நீங்களும் சூப்பர். வந்த உடனே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதெல்லாம் பார்த்த உடனே தெரிஞ்சிருவீங்க நல்லவங்களா கெட்டவங்களா. நீ ஏன் கண்ணுக்கு ஹலோ ஹலோ அப்பா அஜயை பத்தி நீ இன்னும் தெரிஞ்சுக்கல தானே? அவனை பத்தி நீ நைட்டே தெரிஞ்சிருச்ச நீ. என்ன ஐ லவ் யூ தானே சொன்னா? கத்தாதீங்க. வேணா விட ஊருக்கே மைக் போட்டு செட் போட்டு சொல்லிடலாம். எதுவும் சொல்ல வேணா, நீங்க அமைதியா இருங்க. ஆமா, உங்களோட பேர் சொல்லவே இல்ல வந்ததுல இருந்து. என்னோட பேர் சீதானா. நீங்க சீதானே கூப்பிடலாம். எங்க வீடுலாம் பக்கத்துல தான் இருக்கு. உங்களுக்கு எப்போ எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்க வீட்டுக்கு வரலாம். ஆமாங்க, எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீங்க தாராளமா வரலாம். ஓகேங்க. எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே. எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் நாயுள் கூடுமே. இரண்டு கண்கள் என்றாலும் பார்வை என்றும் ஒன்றுதான். உருவத்திலே தனித்தனிதான், உள்ளம் என்றும் ஒன்றுதான். ஒரு வாங்க உள்ளார போலாம். அக்கான்னு கூப்பிடணும்னு தோணுச்சு, அதனாலதான் கூப்பிட்டேன். சாரி. இல்ல பரவாயில்ல, அக்கா நீ கூப்பிடலாம். அக்கா என்னாச்சு? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சூர்யா, நீ என்ன அக்கான்னு கூப்பிட்ட சூர்யா. இதுக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? அப்பாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே. என் வாழ்க்கை உனக்கல்லவா. செத்தாலும் புதைத்தாலும் செடியாக முளைத்தாலும் என் வாசம் உனக்கல்லவா. ரத்தத்தின் ரத்தமே இனியவுடன் பிறப்பே. சொந்தத்தின் சொந்தமே நான், நீ எங்கும் போய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் இந்த ஸ்டோரிக்கு புதுசா வந்திருக்கேன், சீதாங்க. என்னோட பேர் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அப்புறம் எனக்கு போக போக நிறைய கதை இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் எப்போதும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பை பை. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க. குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ்.